பொண்ணுக்கு முன்னாடி பரவாயில்ல நமக்கு அது ஆச்சாரியில் 10 நிமிஷம் வரும். நான் உள்ள போகிறேன். Who doesn't want to do this? I want to. Okay, I want வாங்க மேடம், நீங்க வாங்க. தென்காசியில் போய் தென்காசியில்
மற்றும் நமது காலனி மக்களின் அன்பளிப்பாக நினைவு பரிசாக ஒரு நினைவு பரிசு வழங்குமாறு திரு சுப்பையா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். சிறப்பு செய்தவர்களுக்கும் சிறப்பை பெற்றுக்கொண்டவர்களுக்கும் நன்றி. அடுத்ததாக முன்னாள் கவுன்சிலர் திரு புரட்சித்தம்பி அவர்களுக்கு சிறப்பு செய்யுமாறு திரு ரவிக்குமார் ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அரசியல் ஒரு பதவி அல்ல, அது ஒரு பொறுப்பு என்று உணர்ந்து அதை நேர்மையுடன் நிறைவேற்றும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் நாயகன் திரு சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினரும் கழக அம்மா பேரவையின் செயலாளர் அவர்களும் கோவை மாவட்ட எம்ஜிஆர் அணி இளைஞர் செயலாளர் அவர்களுமாக திரு KR ஜெயராமன் MLA அவர்களே, நம்மோட தோளோடு தோள் நிற்கும், கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரும், நம்ம வீட்டு பிள்ளையாக இருக்கும், நம்மளோட என்னைக்குமே இருக்கும் ஒரு புரட்சி தம்பி அவர்களே, தலைமை கழக பேச்சாளர் மற்றும் இலக்கிய அணி செயலாளர் அவர்கள் இவர் நம்ம புரட்சி தம்பி சொல்றதை விட புரட்சி தம்பி எப்படி சொல்லணும்னா நம்ம சுப்பேசோட உற்ற தோழன்னு சொல்லலாம். அந்த லெவலுக்கு ஒரு அந்யோன்யமா இருக்கிறவங்க. நம்ம சுப்பேசர் சொல்லணும்னா காலனியின் காவலன்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்கும். எதுவாக இருந்தாலும் இந்த சமூக பணி எதுவாக இருந்தாலும் நம்ம சொல்லி இது பண்ணல, எடுத்த உடனே புரட்சி தம்பி அவர்கள் வந்து இன்னைக்கு பதவியில் இருந்தாலும் சரி பதவியில் இல்லாட்டாலும் சரி இந்த காலனிக்கு ஒரு ஸ்பெஷல் இது வச்சு கேட்ட உடனே நான் வாங்க நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ஜெயராமன் சார் கூட்டிட்டு போய் முதல்ல இதை பண்ணி கொடுக்கறது அவர்களுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன். அடுத்ததான் இந்த கோர்ட்டையும் இந்த லைட்டிங்கு மற்றும் காம்பவுண்டோடு சிறப்புற செய்து கொடுத்த ஒப்பந்ததாரர் திரு ராஜேஸ்வர் அவர்களுக்கு ஒரு வணக்கம். மற்றும் கழகத்திலிருந்து வந்திருக்கும் மற்றும் பல்வேறு பொறுப்புகள் இருக்கும் கழக நிர்வாகிகள், கழக செயலர், கழக தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏன்னா நமக்கு வந்து எப்படின்னா தம்பி விடையான் படைக்காஞ்சானுங்கிற ஒரு இது உண்டு. எப்பவுமே வந்து தோழர்கள் ஒரு கூட இருந்தாங்கன்னு ஒரு சப்போர்ட், ஒரு மாரல் சப்போர்ட், ஒரு இது உத்வேகம் வரும். அந்த மாதிரி வந்து தோழர்களாக இருந்து எல்லாத்துலேயும் ஒரு பங்கேற்று எல்லாத்துக்கும் ஒரு ஈடுபாட்டோடு இருந்து அண்ணன் வழி நடத்தி செல்ல தம்பிகள் நாங்கள் கூட இருக்குன்னு சொல்லலே வந்து ஒரு தனி ஒரு உத்வேகம் வரும், ஒரு உணர்ச்சி வரும், அது செய்து முடிக்கணுங்கிற ஒரு ஆவல் வரும். அந்த இதுக்கெல்லாம் இருக்க அனைவரையும் வருவேன் வரவேற்கிறேன். அப்புறம் நம்ம இதுல சொல்லணும்னா சுப்பையா சாருக்கு ஒரு ஸ்பெஷல் இது தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். சுப்பையா சார் வந்து எப்படின்னா நம்ம காலனியில பதவியிலே இல்லாமலே ஒரு இது பண்ணக்கூடியவர்னு அவர் ஒருத்தர் தான். எப்பவுமே எந்த பதவியும் வச்சுக்க மாட்டாரு, ஆனா தொடர்ந்து ஈடுபாடு இருப்பாரு. அவரை கன்சல்ட் பண்ணாம எதுவும் இது பண்றது இல்லை. அப்புறம் நம்ம முதல் வட்ட சுற்றம் உறவினர்களை, நான் உங்களெல்லாம் முதல் வட்ட சுற்ற உறவினர்களை நான் என்ன சொல்றேன்னா, நமக்கு ஏகப்பட்ட உறவினர்கள் இருக்கலாம், கூட பிறந்தவங்க இருக்கலாம், கூட பிறக்கிறவங்கலாம், அத்தை மாமா தம்பி தங்க எங்கேயா இருக்கலாம். ஆனா எல்லாரும் இருக்கிற இடம் வந்து வெவ்வேறு இடங்கள்ல இருக்காங்க. நம்ம காலனியில் இருக்கவங்க வந்து முதல் வட்ட சுற்றம், முதல் வட்ட உறவுகள் அப்படின்னா ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு 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 சம்பவம் நடக்குது, ஒரு பிரச்சனை, ஒரு ஏதோ ஒன்று நடக்குதுன்னா முதல்ல கூப்பிடுறது பக்கத்து வீட்டுக்காரன் காலனியில் இருக்கவங்க வந்து நமக்கு நின்று நமக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளோட சுற்றம், நட்பு, உறவு எல்லாம் வரப்போகுது. அதனால காலனியில் இருக்க முதல் பெற்ற உறவினர்களே உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். அப்புறம் இந்த இந்த வருஷம் வந்து இந்த காலனியோட அசோசியேஷனோட நடவடிக்கைகளை பார்த்துக்கொள்வதற்கு முற்றிலும் மகளிர் அணியை தேர்ந்தெடுத்திருக்கோம். மகளிர் அணிக்கு இது வந்து 6 பேரும் வந்து மகளிர் தான். எல்லாருமே வந்து
அவங்களோட பல்வேறு குடும்ப பொறுப்புகளை பார்த்துக்கிறாங்க. அதுபோக வந்து அலுவலகத்தை பார்த்துக்கிறாங்க. மூணாவதாக வந்து இந்த அசோசியேஷனை வந்து ஒரு சிறப்பாக நடத்தி கொண்டு வழிநடத்தி சொல்லுது. இவர்கள்லாம் அட்வைஸாக இருந்து பண்ணி கொடுக்குறது சுப்பையா சார். இதில் வந்து தலைவராக இருக்கிறது வந்து அனிதா மேடம் அவர்கள். இந்தியா செயலராக இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு வீட்டு அலுவல் காரணமாக மனசெல்லாம் இங்கே இருந்தாலும் அவரோட ஒரு பணி இருக்கு, வெளிப்பணி ஒன்று இருக்கு, வீட்டு அலுவல் பணி இருக்கு, ஒரு அலுவலக பணி இருக்குங்கிற காரணத்தை வெளியில வர முடியாத சூழ்நிலை இருக்கு விஜயலட்சுமி அவர்கள். அடுத்து ட்ரெஷரராக இருக்க வித்யா மேடம் அவர்கள். அது வைஸ் பிரசிடண்டா இருக்க ஸ்ரீதேவி அவர்கள் மற்றும் கஸ்தூரி சந்தானம் அவர்கள். ஜாயிண்ட் செக்ரட்டரி இருக்க கீதா அவர்கள். கீதா அவர்கள் அனைவரையும் வணங்கிக் கொள்கிறேன். இது வந்து ஒரு நம்ம இது இந்த ஷட்டில் கோர்ட் கட்டுறது வந்து நம்ம எப்படின்னு ஆரம்பிச்சோம்னா ஒரு இந்த காலனியில் ஒரு டெவலப்மெண்ட் பண்ணுவோம், இந்த பார்க்கெல்லாம் ஒரு இது மறுசீரமைப்பு பண்ணு வரையில நம்ம பேசி நமக்குள்ளே நம்ம ஒரு செல்ஃப் கண்டெய்ன்டு காலனியாக இருக்கணுங்கிற ஒரு திட்டத்தில் தான் ஆரம்பித்து நம்ம இந்த வாக்கிங் ட்ராக் போட்டோம், பார்க்கை வந்து மறுசீரமைப்பு பண்ணோம், ரோடு போடுறதுக்கு இது ஏற்பாடுகள்லாம் பண்ணோம், லைட்டு இந்த கேமரா போட்டோம், 32 கேமரா போட்டோம். முன்னாள் கமிஷனர் வந்து அதை இனாகிரேட் பண்ணல. நம்ம காலனி வந்து செல்ஃப் சஸ்டைன்டு காலனி, ஸ்மார்ட் காலனி அப்படிம்பாரு. ஒரு வார்த்தை அந்த இதில் சொல்லல சொல்லுவார், இட் இஸ் அ ஸ்மார்ட் காலனி அப்படிம்பாரு, செல்ஃப் சஸ்டைன்டு. இந்த இதுலலாம் வந்து நமக்குலாம் உதவி எடுக்கலாம். அப்போ ஒரு எண்ணம் தோன்றுச்சு, இந்த இதில் ஒரு ஷட்டில் கோர்ட்டு பண்ணா என்ன அப்படின்னு. அதை நினைச்ச உடனே நமக்கு நினைவுக்கு வந்தவங்க புரட்சி தம்பி அண்ணா அவர்கள் வந்தவொடனே ஒரு சும்மா ஒரு ஃபோன்னு கேட்டால் என்ன வார்த்தை சொன்னா சொல்லுங்கன்னு உடனே சொல்லிடுவோம். எம்எல்ஏ சார்ட்ட சொல்கிறேன், ஜெயராமன் சார்ட்ட சொல்கிறேன், நம்ம போவோம் அப்படின்னு நினைக்கல. ஜெயராமன் சார் சொன்னோம், இல்லை நீங்கள் வர வேண்டாம், நான் வரேன். அடுத்த நாள் சாயந்தரம் இங்கே வந்து உட்கார்ந்தாரு. அடுத்த நாள் சாயந்தரம் உட்காந்து உங்களுக்கு என்ன வேணும் என்னன்னு கேட்டாரு. நம்ம சொன்னோம், நம்ம கேட்டது வந்து ஷட்டில் கோர்ட் மட்டும் தான் அன்னைக்கு தேதியில் கேட்டது. அவர் என்ன சொன்னாரு, இது ஒன்றும் பெருசு இல்லை, நான் என்னோட இதுல என்னோட இதுலேருந்தே பண்ணித்தரேன், அப்படி முடியலன்னா என் சொந்த செலவுகள் பண்ணித்தரேங்க ஒரு வாக்குறுதியை கொடுத்தாரு அன்னைக்கு தேதியில. அது வந்து ஒரு பெரிய சிறப்பு. எந்த விதமான இதுவும் கேட்கல நம்மள்கிட்ட, எவ்வளோ ஆகும் என்ன எதுங்கிறது, உங்களுக்கு என்ன வேணும், நமக்கு ஒரு ஷட்டில் கோர்ட் வேணும்னு கேட்டோம். ஷட்டில் கோர்ட்டுக்கு நான் என்னோட இதில் பண்ணி தரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன கேட்டோம், சார் எங்களுக்கு ஷட்டில் கோர்ட்டில் ஒரு சுற்றி ஒரு லைட்டு போட்டுத்தாங்க அப்படின்னா, எல்இடி லைட்டு, அதுக்கும் ஒப்புதல் கொடுத்தாரு. அதுவும் பத்தாதுன்னு நம்ம அடுத்து ஒரு கோரிக்கை வச்சோம், எங்களுக்கு ஒரு காம்பவுண்ட் வாலி முடிச்சு கொடுத்துருக்கணும், அதுக்கும் ஒப்புதல் கொடுத்து சிறப்பாக இதை முடிச்சு கொடுத்தாரு. அதுக்கு வந்து காலனி மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுல இந்த மாதிரி சொல்லிக்கினே அடுத்தடுத்து பண்ணிட்டாருன்னு கேட்கணும். நமக்கு இப்போ என்ன ஆச்சுன்னா என்ன தோணுதுன்னா, அடரா இன்னும் ஏதாவது கேட்டுக்கலாமோ, விட்டுட்டோமோ எதையாவது அப்படிங்கிற தோணுது. ஆனாலும் இப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க, அடுத்த முறை சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, அமைச்சராக வருவாங்க, மீண்டும் பெரிய பதவிகள் வருவாங்க. அந்த பெரிய பதவிகள் வர கண்டிப்பாக நம்ம காலனியை மறக்க மாட்டாங்க, காலனிக்கு கண்டிப்பாக நிறைய பண்ணுவாங்க. நம்ம என்னைக்கா இருந்தாலும் நேராக போயிடலாம். ஜெயராமன் சார் வீட்டுக்கு போய் சார் இது வேணும் கேட்கலாம். நமக்கு அதுவும் போய் ஜெயராமன் சார் போகிறதுக்கு வந்து நம்மளோட கழக தோழர்கள் இருக்காங்க, புரட்சி தம்பி இருக்காங்க, கூட கூட்டின்னு போகிறது. சார் நீங்கள் வர வேண்டாம், நாங்களே வந்துடுறேன்றாங்க இப்போலாம். அந்த மாதிரி பண்ணி கொடுத்தது சார், நன்றி சார். சார் நீங்கள் மேலும் இந்த தொகுதியில் வந்து சிறப்பான பணிகள் செய்யணும், அமைச்சர் பதவி மற்றும் மேலும் பெரிய பதவிகள் எடுக்கவும் எங்களோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். இது இப்போ நேற்று தான் வந்து என்னன்னா, தெய்வீகமும் அரசியலும் தேசியமும் இரு கண்கள் சொன்ன நம்ம பசும்பொன் தேவர் அவரோட திருவுருவச்சிலை வந்து நம்ம காலனியில் இருக்கு, நம்ம தொகுதியில் இருக்கு, உடையாம்பாளையத்தில் இருக்கிறது வந்து மலர்வனையை வச்சு அது ஒரு பெரிய விழாவாக கொண்டாடி மக்கள் நலத்து திட்டங்கள்லாம் பண்ணி நேற்று வந்து அன்னதானம் முடிச்சுட்டு நேற்று வந்து ஒரு பெரிய அந்த பக்கம் போய் பார்த்தா தெரியும் எவ்வளோ பெரிய ஒரு அமைப்பாக எவ்வளோ எத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டு எத்தனை பேருக்கு ஒரு நலத்திட்டங்கள் பண்ணது தெரியும். அதை முடிச்சுட்டு அதுக்கு முன்னாடி வந்து அண்ணா ஜெயராமன் இருக்கு இந்த தொகுதிக்கு நம்ம பகுதியை சேர்ந்தவர் துணை வைஸ் பிரசிடென்ட்டாக இருக்காரு. இப்போ இந்த பீரியட்ல தான் இந்த சட்டமன்ற இதில் இருக்கையில் தான் அவங்க வந்து ஒரு வைஸ் பிரசிடென்ட்டாக இருக்காங்க. அவங்களே இப்போ மின்னலத்தை கலந்து ஆலோசித்து வரவேற்று அவங்களோட ஒரு நல்லிணக்கத்தை வர வச்சுக்கின்னு இந்த காலனிக்கு இந்த தொகுதிக்கும் இந்த மக்களுக்கும் என்னது நல்லா செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வித்துட்டு விட்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி அந்த இது ஒன்று. அடுத்தது சார் இந்த ஷட்டில் கோர்ட்டு பண்ணதுக்கும் இந்த மாதிரி எல்இடி லைட் பண்ணதுக்கும் இந்த காம்பவுண்ட் வால் போட்டதுக்கும் எங்கள் காலனி மக்கள் சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். இப்போ நம்ம தொகுதியை பற்றி உங்களுக்கு ஒரு சின்ன இது
நம்ம சட்டமன்ற தொகுதி எண் வந்து இது 121. நான் தப்பாக சொன்னால் நீங்கள் மாற்றிக்கிட்டுங்க. 121 18 வார்டுகளை கொண்டது. இது 21 ஆயிடுச்சு. 21 வார்டுகளை கொண்டது. இந்த தொகுதியோட ஒரு சிறப்பு என்னன்னா, இந்த தொகுதியில சர்வதேச விமான நிலையம் உள்ளது. நம்மள்தான் சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்ட் உள்ளது. அதுபோக சங்கமேரி, படகு குளம், டைடல் பார்க், இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலு. முதல்ல இந்த தொகுதியில் ஒரு ஒரு செல்ஃப் சஸ்டைன்ட் ஒரு நல்ல நல்ல முன்னேற்றம் உள்ள ஒரு தொகுதியான இந்த தொகுதி இது. Good evening to all. My humble thanks to the Honorable MLA Thiru Jayaraman to spare a little time for our opening up our busy schedule for opening up this shuttle court, which was a long desire that was pending for a long time. Now, on this happy occasion, I humbly believe him to my thanks to the on behalf of the so-called Welfare Association, and on my behalf I convey my thanks to him spare a little time for this, and also my humble thanks to my friend, and not more than a friend, as a companion, to Sri Thiru Purichittambi, who is a long accompaniment of me, and my thanks to him also. And on behalf of all the association and my humble thanks to all the people who have assembled this to make this function a grand success. Thank you all. நன்றி ஐயா. நமது அன்பின் அடையாளமாக திருமதி தாமரைச்செல்வி அவர்களுக்கு நமது பொறுப்பாளர்கள், நமது அசோசியேஷன் பொறுப்பாளர்கள் அன்பு நினைவு பரிசு வழங்க இருக்கிறார்கள். சிறப்பு செய்தவர்களுக்கும் சிறப்பு பெற்றும் நன்றி. அடுத்ததாக தனது சிறப்புரையாற்ற நமது தொகுதி எம்எல்ஏ திரு ஜெயராமன் அவர்களை அழைக்கின்றேன். இயக்கத்தினுடைய தலைவர் பொன்முடிச்சவர்களையும் எங்களை போன்ற லட்சோப தொண்டர்களை அரசியல் அடையாளம் காட்டி வழிநடத்தி சென்றக்கூடிய மக்களால் நான் மக்களுக்காக நாட்டு மனித மனித பொறுத்தவரை இதயம் அம்மாவுடைய ஆசையோடும் இன்றைக்கு 20 தலைமுறை மறைவுக்கு முன்பு எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய சாதாரண சிவகம்பளை கிராமத்திலே பிறந்து விவசாய குடும்பத்திலே பிறந்து தன்னை அரசியலில் ஈடுபடுத்தி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலம் தொட்டு இன்று வரை இடைவிடாத இந்த இயக்கத்திற்காக பணியாற்றி சாதாரண கலைக்கழகத்தினுடைய செயலாளராக இருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, அமைச்சர் பெருமனாக, முதலமைச்சராக இன்றைக்கு 54வது ஆண்டில் அடியெடுத்திருக்கிற இந்த இயக்கத்திற்கு ஒரு ஆதரவாக இருந்து எங்களுடைய பொதுச்செயலாளர் வழிநடத்தக்கூடிய புரட்சித் தலைவர் எடப்பாடியாருடைய வழிகாட்டுதலின்படி இன்றைக்கு இந்த கொங்கு மண்டலத்தில் நடத்தக்கூடிய முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் இந்த கோவை மாவட்டத்திற்கு பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை செய்து எங்களுக்கெல்லாம் அரசியல் வழிகாட்டியாக இருந்து நடத்தக்கூடிய முன்னாள் அமைச்சர் ஸ்ரீ வேலுமணி அவர்களுக்கும் எங்களது மாவட்ட கலை செயலாளர் அம்மாநஞ்சன் அவர்களுக்கும் இந்த வேளையிலே வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு நம்முடைய கோவை மாநகராட்சி சிங்கநல்லூர் தொகுதி நடைபெறக்கூடிய பூங்காவிலே உள் விளையாட்டு அரங்கம் திறப்பு விழாவிலே கலந்து கொள்கின்ற வாய்ப்பினை கொடுத்த கிருஷ்ணா காலனியுடைய குடியிருப்போர் நலச்சங்கத்தினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் வாழ்த்துறை வழங்கிய அன்புக்குரிய ஐயா வழக்கறிஞர் விக்குமார் ஐயா உள்ளிட்ட கிருஷ்ணா காலனியோடு
குடியிருப்போர் நலச்சங்கத்தினுடைய அன்பு சார்ந்த பெரியோர்கள், தாய்மார்கள், குழந்தைகள், சுப்பையார், அனிதா உட்பட தலைவர் செயலர் அத்தனை நிர்வாகிகளுக்கு முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எங்களோடு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் இயக்கத்தினுடைய இலக்கையினுடைய மாநில இணைச் செயலாளர், தமிழகத்தில் இருக்கக்கூடிய குக்கிராமங்களிலே பட்டி தொட்டி எல்லாம் கால்படாத இடமில்லை என்று எங்கள் இயக்கத்திற்காக சங்கநாதம் என்ற தலைமை கழகத்தினுடைய தலை சிறந்த பேச்சாளர், வழக்கறிஞர் அன்புக்குரிய புரட்சித்தம்பியன் அவர்களே, அவரோடு இணைந்து இந்த பகுதியிலே இந்த பகுதி மக்களுக்காக ஒரு மாமன்ற உறுப்பினராக இந்த எங்களுடைய இயக்கத்திற்கு சோதனை ஏற்பட்ட காலத்திலேயே இந்த பகுதி உங்களுடைய பேராதரவை பெற்று ஒரு தன்னந்தனியாக பெண்மணியாக இந்த மாமன்றத்தை அலங்கரித்த அன்புக்குரிய அருமையக்கா தாமரை செல்வி அவர்களே, எங்களோடு வருகை வருவதற்குரிய எங்கள் இயக்கத்தினுடைய வட்டச் செயலாளர் இருக்கக்கூடிய ராஜேந்திரன் அவர்களே, செந்தில் அவர்களே, சாமிநாதன் அவர்களே, நாகராஜன் அவர்களே, முருகன் அவர்களே மற்றும் எங்கள் இயக்கத்தின் நிர்வாகி அனைவருக்கும் இந்த மாலை வேளையிலே வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு கிருஷ்ணா காலனி பகுதியிலே ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. இந்த பகுதியின் சார்பாக குடியிருப்போர் நலச்சங்கத்தின் சார்பாகவே ஏற்கனவே சுற்றுச்சூழல் அமைக்கப்பட்டு நடைபாதையும் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த பகுதியினுடைய வளர்ச்சி வேண்டும் என்பதற்காக நம்முடைய புரட்சித் தம்பி இடத்திலே குடியிருப்பு நலச்சங்கத்தின் சார்பாக அந்த எம்ஜிஆர் நகரிலே ஒரு பார்க்குக்கு நிதி ஒதுக்கி அந்த திருவிழாவுக்கு வருகின்ற பொழுது நம்முடைய அன்புக்குரிய புரட்சித் தம்பி அவர்கள் இடத்திலே வேண்டுகோளை வைத்தார்கள். கிருஷ்ணா காலனி குடியிருப்பு நலச்சங்கத்தின் நிர்வாகிகள்லாம் உங்களை நேரிலே சந்திக்க நேரம் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நானே அதற்கு மறுநாள் நேரடியாக வந்து உங்களை சந்தித்து இந்த சட்டமன்ற உறுப்பினரிலிருந்து நிதியை ஒதுக்கி இன்றைக்கி சிறப்பாக பணியில் புரிந்து சிறப்பாக திருவிழா செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய கடமை ஆண்டுக்கு 3 கோடி ரூபாய் தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நிதி இருந்தாலும் கூட, அன்புக்குரிய அண்ணா அவர்கள் சொல்கின்ற போது கூட 18 வார்டு 21 வார்டு இருக்குது. 3,40,000 மக்கள் தொகை இருக்கக்கூடிய இந்த பகுதியில் வாக்காளர் மட்டும் 3,40,000 பேர், சுமார் 5 லட்சம் பேர் வகிக்கக்கூடிய இந்த பகுதியிலே ஒரு சட்டமன்ற உறுப்பினரின் மூலமாக ஆண்டொன்றுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு தொகுதிக்கு ஒரு வார்டு 15 லட்சத்தை கொடுக்க முடியும். இருந்தாலும் கூட அத்தியாவசிய பணிகளுக்கு வேண்டியதாக இந்த 5 ஆண்டு காலத்திலே ஒரு ஆளுங்கட்சியினுடைய பிரதிநிதியாக இருந்தால் மாநகராட்சியின் சார்பாக எண்ணற்ற வளர்ச்சி பணியை செய்ய முடியும். ஏற்கனவே கடந்த 10 ஆண்டு காலத்திலே இந்த இங்கே அரசியல் பேச விரும்பவில்லை, இருந்தாலும் கூட கோவையினுடைய வளர்ச்சிக்கு வித்திட்ட பெருமையை இன்றைக்கும் அண்ணன் சொன்னது போல விமான நிலைய விரிவாக்கம், இஎஸ்சி மருத்துவமனை தரம் உயர்த்துதல், அவனாசி சாலையிலே மேம்பாலம், ஸ்மார்ட் சிட்டியின் மூலமாக அற்புதமான 7 குளங்கள் இன்றைக்கி அது கூட பராமரிக்கப்படப்படாத சூழ்நிலை. இன்றைக்கு ஒரு மக்களுடைய பொழுதுபோக்கிற்கு சென்னையை போல நமக்கு பெரிய பீச் இல்லை, கடற்கரை இல்லை. நமக்கு இது போன கோயில் போகணும், இந்த மாதிரி கூட பொழுதுபோக்கு அம்சங்கள் அதை கூட பராமரிக்க முடியாத சொல்கிறது இன்றைக்கி இருக்குது. இருந்தாலும் கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினரை பொறுத்தவரைக்கும் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், அந்த மக்களுக்கு எப்படி பயன்பட வேண்டும் என்ற விதத்திலே இன்றைக்கு இந்த உள் விளையாட்டு அரங்கும் லைட்டு வசதியும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுவரந்தாத்த சித்திரம் எழுத முடியும். இங்கே 100க்கு மேற்பட்ட குடியிருப்புகள் இருக்கிறது. காலையில் தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை பேணி காப்பதற்காக இந்த பகுதியை உங்களாலேயே ஏற்கனவே நடைபாதை அமைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதலாக இன்றைக்கு இன்னொரு உள் விளையாட்டரங்கம், பூப்பந்து உள் விளையாட்டரங்கம் கூட அமைத்துக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வருகின்ற காலத்தில் எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக 2026 உங்களுடைய ஆதரவோடு எங்கள் இயக்கத்தின் சார்பாக யார் வந்தாலும் எங்களுடைய இயக்கத்தை பொறுத்தவரையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தின் சார்பாக யார் வேட்பாளராக வந்தாலும், கூட்டணி கட்சிக்கு வந்தாலும் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வருகின்ற பொழுது கட்டாயமாக மக்களினுடைய அடிப்படை அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்வதில் உங்களில் ஒருவராக இருந்து கண்டிப்பாக பணியாற்றும் என்பதை இந்த வேதத்திலே தெரிவித்துக் கொண்டு, அது மட்டுமல்ல, நீங்களாம் இங்கே இருக்கக்கூடிய கிருஷ்ணா காலனியில் இருக்கக்கூடிய மக்கள் பல்வேறு கிராமங்களிலே, பல்வேறு மாவட்டங்களிலே, பல்வேறு மாநிலங்களிலே இருந்து புலம்பெயர்ந்து வந்திருக்கீங்க. ஒரு அற்புதமான பிறவி பயணம் கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் இயற்கையான குடிநீர், அத்திக்கடவு, சிறுவாட்டம், ஆலியார் 3மே இயற்கையான குடிநீர். சென்னை போல கடல் நீரை குடிநீராக கொடுக்கறதில்ல, ஆர்வ பிளான் போடுறதில்ல, இயற்கையான குடிநீர். எந்த விதமான காலத்தில் இயற்கை பேரிடர்களுக்கு எந்த பிளட்டு வந்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய சாயல் நம்ம இருக்கிறோம். சென்னை போலவோ, கடலூர் போலவோ, திருநெல்வேலி போலவோ, நாகர்கோவில் போலவோ சுனாமிக்கோ எந்த விதமான அச்சங்களுக்கு நிலவாளர்களுக்கு பயப்பட வேண்டிய சூழ்நிலை இல்லை.
அதற்கு மேலே ஒருபடி இங்கே இருக்கக்கூடிய கல்வி வளர்ச்சி என்பது பள்ளியிலிருந்து காலேஜிலிருந்து எல்லா வசதியும் எல்லா காலேஜும் இங்கே கோயம்புத்தூர் இருக்குது. அது மட்டும் இல்லை, மெடிக்கல் ஹப் இங்கே இருக்குது. எந்த விதமான உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சை ஒன்றும் கூட இங்கேருந்து நம்ம தலைநகர் தூக்கி சென்னைக்கு போக வேண்டியதில்லை, டெல்லி போக வேண்டியதில்லை, எய்ம்ஸ் போக வேண்டியதில்லை. இங்கே அத்தனை வசதிகளும் ஒரு சேர இருக்கக்கூடிய இடம் கோவை மாவட்டம். அது மட்டும் இல்லை, வந்தாரை வாழ வைக்கும் கோவை மாவட்டம். சிறுவர்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வாங்க போங்கிறது இருக்க முடியும். ஒரு வீட்டுக்கு வந்தால் சென்னை பாஸ் மாதிரியோ, திருநெல்வேலி பாஸ் மாதிரியோ, மதுரை பாஸ் மாதிரியோ இங்கே கண்டிப்பாக இருக்காது. அதை விட என்ன சிறப்புனா, இந்த கிருஷ்ணா காலனியில் ஒரு 125 மனைகள் இருக்குன்னா, ஏதோ ஒரு மனையை வாங்கி போட்டுட்டு அவருடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக தன் பசங்க பிள்ளைய அப்ராடில் இருப்பாங்க, கண்ட்ரியில் ஃபாரின் கண்ட்ரியில் இருப்பாங்க. ஒரு 5 வருஷம் விட்டுட்டு போனால் கூட 5 வருஷம் கழிச்சு வந்தால் நம்ம சொத்து அப்படியே இருக்கு. அபகரிக்கிறது சட்ட குணங்களில் கோயம்புத்தூர் தான் நம்பர் 1 கடந்த 10 ஆண்டு காலத்தில். அப்படி இருக்கக்கூடிய மாவட்டம் கொங்கு மண்டல கோவை மாவட்டம். என்றைக்குமே இந்த மக்கள் தொடர்ந்து 20 ஆண்டு காலமாக எங்களையெல்லாம் வளர்த்து ஆளாக்கி புரட்சித் தலைவர் அம்மாவுடைய காலம் தொட்டு 100க்கு 90 மார்க்கு, 95 மார்க்கு, 100க்கு 100 மார்க் தான் கொடுத்துருக்காங்க. சட்டமன்றத்தை பொறுத்தளவு யாருமே நீ சோட போகல. காலத்தின் சூழ்நிலை மாறிச்சு. இருந்தாலும் கூட எதிர்வருகின்ற காலத்திலே கண்டிப்பாக ஒரு சாமானியனாக இருந்த எடப்பாடியார் அவர்கள் மக்களினுடைய அடிப்படை அத்தியாவசிய தேவையில் உணர்வுகளை ஒரு தொழில் நகரமாக இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்திற்கு என்ன செய்ய வேண்டும், உள்கட்டை வசதிகளை ஏற்படுத்தினால் மட்டும்தான் தொழில் நகரம் வளரும். அது மட்டும் இல்லை, ஐடி பார்க் அதிகமாக இருக்குது. இந்த சின்ன சின்ன ஐடி பார்க் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சதுரடி அளவுக்கு ஐடி சைட்டில் டிமாண்ட் இருக்குங்கிற சப்ஜெக்ட் நம்மகிட்ட வருது. நிறைய சின்ன சின்ன ஐடி பார்க் நிறைய ஐடி இருக்குது. இப்போ எஸ்சிபி பனரம் டெக் பார்க் போட்டாங்க, 100% ஃபுல் ஆகிடுச்சு. நம்ம கேபிஆர் காலேஜ் போட்டிருக்காங்க, 100% ஃபுல். 2வது ப்ராஜெக்ட் இப்போது டெக்கத்தில் காலி பண்ணி அங்கே போட்டிருக்காங்க. நம்ம டைட்டில் பார்க்குள்ளேயே எடப்பாடியார் காலத்தில் 2வது டைட்டில் பார்க்கு 140 கோடி 2,10,000 இப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க. எதிர்வருகின்ற காலத்திலும் இங்கே வேலைவாய்ப்புகளுக்கு அதிகப்படியான கோவை மாவட்டம் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, மத்திய மாநில அரசுகளுக்கு அதிகப்படியான வருமானத்தை ஈட்டு பறிக்கக்கூடிய மாவட்டம் கொங்கு மண்டலம் கோவை மாவட்டம். அதனால் இங்கே ஓட்டு போட்ட மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது. ஏதோ செஞ்சாங்கிற திருப்தி இருக்குது. ஒரு 5 ஆண்டு காலத்தில் 9 லட்சம் 9 லட்சம் 5 லட்சம் 5 லட்சம் கொடுத்து நம்மளால் நிறைய சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கிருஷ்ணா காலனியுடைய குடியிருப்போர் நலச்சங்கத்தினுடைய நிர்வாகிகள், குறிப்பாக அண்ணன் சொல்லும்போது சொன்னார், எங்களுடைய அம்மா எங்களெல்லாம் வழிநடத்தி அம்மா கூட சமுதாயத்திலே பெண்களுக்கு 33% இருந்ததை 50 விழுக்காடாக வைத்து கொடுத்தார்கள் மாநகராட்சியில் சட்டமன்றத்தில். ஆனால் இன்றைக்கி இந்த காலனியில் 100க்கு 100 மதிப்பெண்ணை கொடுத்து இங்கே இருக்கக்கூடிய மகளிர்கள் அற்புதமாக பணியாற்றுறாங்க. கண்டிப்பாக ஒரு டிசிஷன் எடுத்துட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் கண்டிப்பாக கொண்டு போய் சக்ஸஸ் பண்ணிடுவாங்க. அது அவங்க விட்டுருக்கு. நம்ம கூட காலையில் இந்த காதில் வாங்குவோம், இன்னும் 2 பேர் வந்து அப்படியே போயிடுவோம். அவங்க அப்படி கடமையை எடுத்துட்டாங்கன்னா முடிக்கணும்னு உணர்வு இருக்குது. ஆகவே கிருஷ்ணா காலையில் பொறுப்பேற்கக்கூடிய மகளிருடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும், தலைவர் செயலாளர் பொருளாதார அனைத்து நிர்வாகிகளுக்கும் உங்களுடைய பொறுப்பாளர்களை நன்றி தெரிவித்துக் கொண்டு எதிர்வருகின்ற காலங்களிலும் உங்களோடு ஒருவராக இருப்போம் என்று தெரிவித்து, எங்களுடைய ஆட்சி காலத்தில் குடிநீர் திட்டம் 3 குடிநீர் திட்டம் கொண்டு வந்தாங்க. அத்திக்கடவு திட்டமே 3 திட்டம் இருக்குது. 2 திட்டம் சிறப்பாக மாநகராட்சிக்கு. எதிர்வருகின்ற 15 ஆண்டு காலங்களுக்கு எந்த விதமான குடிநீர் பிரச்சனையும் இருக்கக்கூடாதுங்கிறது தான் நீ 24/7 சொல்லக்கூடிய குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தது அண்ணன் எடப்பாடியாருமே வேலுமணி அண்ணன். இதெல்லாம் மறக்கவே முடியாது. ஆனால் இங்கே வயசாட்டாங்க. இப்போ நீ ரிசர்வாயர் ஒன்று பெருசாக போட்டிருந்தார். நீ சாதாரண ரிசர்வாயரில் நீ போடும்போது 2 லட்சம் லிட்டர் 3 லட்சம் லிட்டர் போகிறாங்க. வேலுமணியெல்லாம் சாதாரணமாக சொல்ல முடியாது. 5 ஆண்டு காலத்தில் கடந்த 5 ஆண்டு காலத்தில் அரசு மருத்துவமனை இன்றைக்கி எடுத்துகிட்டா 130 கோடி ரூபாயில் அரசு மருத்துவமனை போச்சுவாங்க. இன்றைக்கி சாதாரண ஏழை எளியவரும் கூட இருதய மாற்று அறுவை சிகிச்சைக்குது, கிட்னி மாற்று அறுவை சிகிச்சைக்குது, உறுப்பு மாற்று சிகிச்சைக்கு இன்றைக்கி எங்கே போனாலும் காப்பீட்டு திட்டத்தில் பண்ணுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் இன்ஃப்ரா பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் மருத்துவமனைக்கு இணையாக, மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைக்கு இணையாக இன்றைக்கி அரசு மருத்துவமனை சிறப்பாக செயல்பட்டு வராங்க. ஜிஎஸ்டி மருத்துவமனை பண்ணுறாங்க. பார்த்து பண்ணாங்க. மேற்கு ரோடுச்சாலை ஒரு ஸ்ட்ரெச்சு முடிச்சிட்டாங்க. 3 பேஸில் ஒரு ஸ்ட்ரெச்சு முடிச்சிட்டாங்க. எடப்பாடியார் காலத்தில் தான் லேண்ட் அக்விசிஷனுக்கு விமான நிலையத்துக்கு 85% பணம் கொடுத்தது எடப்பாடியார். சாதாரண 0 வேல்யூ பண்ணி வச்சுருந்தாங்க. நேரடியாக அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளை நேரடியாக அழைச்சி பேசி ஏக்கர் ஒன்றுக்கு 3,90,000 கொடுத்தாங்க. அதே மனைநிலமாக அந்த மாதிரி லேஅவுட் ஆச்சுன்னா சதுரடி 1,500 கொடுத்தாங்க. 85 விழுக்காடு. இவங்க 15 விழுக்காடாக வந்து எடுத்தாங்க. நம்ம அரசியல் பேசக்கூடாது. இருந்தாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலுமே ஏர்போர்ட்டை வந்து மத்திய அரசுக்கு ஒப்படைச்சிடுவாங்க. அவங்க வேலை செய்வாங்க. இவங்க 2 ஆண்டு காலம் பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிய வரைக்கும்
இந்த உள்கட்டமைப்பை நாங்கள் தான் பண்ணுவோம். ஒரு 2000 கோடிக்கு இன்ஃப்ரா பண்ணோம்னா ஒரு 200 கோடி கிடைக்கும். அந்த பேசிக்கலி கடைசி வரை கொடுக்கல. நாடாளுமன்ற தேர்தலில் அப்போ பல முறை சட்டமன்றத்தில் பேசி நாடாளுமன்றத்தில் பிடிச்ச பின்னாடி என்ன பண்ணாங்க, காலத்தின் சூழ்நிலை இல்லாமல் கடைசி இப்போத்தான் கொண்டு போய் கடைசி காலத்தில் விமான நிலையத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இப்போ தான் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிருக்கு. முன்கூட்டியே 3 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி ஏர்போர்ட் விரிவாக்கம் பண்ணியிருந்தா இன்றைக்கி இருக்கக்கூடிய துபாயிலேருந்து மட்டும் தான் ஃப்ளைட் வந்துருக்கணும். நேராக ஆஸ்திரேலியாவிலேருந்து வரல, வெளிநாடுகள் அண்டை நாடுகள்லேருந்து அதிகப்படியாக விமான சேவை நமக்கு இருந்திருக்கு. அந்த மாதிரி வரும்போது தொழில் நகரம் மீண்டும் வளரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து கொச்சின் இதுக்கு தான் போக வேண்டியது இருக்குது, கார்கோவுக்கு. இல்லை இங்கேருந்து தூத்துக்குடி போக வேண்டியது, எக்ஸ்போர்ட் கொண்டு போய் அங்கே சப்ளை பண்ணால் தூத்துக்குடி போக வேண்டியது இருக்குது. அதனால் எதிர்வருகின்ற காலங்களில் உங்களுடைய பேராதரவோடு கண்டிப்பாக எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வருவார்கள். இந்த கோவை மாவட்டத்திற்கு பல்வேறு வளர்ச்சி பரிணாமங்களை அண்ணா அவர்கள் குறிப்பிட்டு காட்டது போல நம்முடைய கொங்கு நாட்டினுடைய மைந்தர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், உங்களுடைய பேராதரவை பற்றி 2 முறை நாடாளுமன்றத்தில் வந்த சாதாரண சாமானியனாக இருந்த சிபிஆர் அவர்கள் இன்றைக்கு குடியரசுத் தலைவருடைய துணைத் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார்கள். ஜனாதிபதி வாய்ப்பு கூட இருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்பே வருகை புரிந்து நம்முடைய கொடிசா வளாகத்தில் பேசுகின்ற கூட அவருடைய உரையிலே 2 ரயில்களை புதிதாக அந்த கோவையிலே வந்து செல்லக்கூடிய திட்டத்தை அறிவித்து 1 மாதங்களில் வர இருக்கிறது, ஜனவரியில் வர இருக்கிறது என்று கோடிட்டு காட்டுகிறார்கள். ஆகவே ஒரு மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக இருந்தால்தான் நம்முடைய மாவட்டத்தினுடைய வளர்ச்சிகள் சிறப்பாக இருக்கும். ஆகவே எதிர்வந்த காலங்களிலும் உங்களுடைய பேராதரவை எங்களுக்கு கண்டிப்பாக வழங்க வேண்டும் என்று கேட்டு, இந்த பகுதிக்கு உங்களை ஒருவராக இருந்து அடிப்படை அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்வதிலே கண்டிப்பாக பணியாற்றும் என்பதை தெரிவித்து, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கின்ற அற்புதமான வாய்ப்பினை கொடுத்த குடியிருப்போர் நல சங்கத்தின் நிர்வாகிகளுக்கும் வாழ்ந்து வருகின்ற அன்பு சார்ந்த பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் உங்களுடைய பொற்பாதங்களை நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, உங்களுக்கு சிறப்பான மற்றும் நம்பிக்கையூட்டும் முறைக்கு மிகுந்த நன்றிகள். அடுத்து நன்றி உரையாற்ற திருமதி அனிதா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். உறுப்பினர் திரு ஜெயராம் அவர்கள் கிருஷ்ணா காலனியில் அமைந்துள்ள பூங்காவிற்கு ஷட்டில் கோர்ட் அமைத்து கொடுத்து மற்றும் அதற்கு தேவையான LED லைட்டுகளும் அமைத்து கொடுத்துள்ளார்கள். நமது பூங்காவின் தென்புறத்தில் காம்பவுண்ட் சுவர் அமைத்து கொடுத்து பூங்காவை முழுமையடைய செய்தமைக்கு எங்களுடைய கிருஷ்ணா காலனி நலவாழ்வு சங்கத்தின் மனமார்ந்த நன்றியை கூறிக்கொள்கிறோம். எங்களுடைய கோரிக்கைகளை எப்பொழுதும் உடனுக்குடன் நிறைவேற்றி கொடுக்கும் மரியாதைக்குரிய முன்னாள் கவுன்சிலர், இலக்கிய அணி தலைவர் அண்ணன் புரட்சி தம்பி அவர்களுக்கு சங்கத்தரின் மனமார்ந்த நன்றிகள். கான்ட்ராக்டர் திரு ராஜசேகர் மற்றும் முயற்சியுடன் பாடுபட்ட அனைவருக்கும் இதயம் கனிந்த நன்றிகள். இளைஞர்களின் உடல் ஆரோக்கியத்தையும் விளையாட்டு திறமையையும் மேம்படுத்துவதற்கான ஒரு முக்கியமான அடித்தளமாக இது அமைகிறது. இவ்விழாவில் பங்கேற்று இதனை சிறப்பித்த அனைத்து மதிப்பிற்குரிய விருந்தினர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். நன்றி. இந்த கிருஷ்ணா காலனி உள்விளையாட்டு அரங்கை ஒப்பந்ததாரராக பொறுப்பேற்று சிறப்பாக முடித்து கொடுத்த ராசா. இது மட்டுமல்ல, நம்முடைய தொகுதியிலே பல்வேறு பணிகளிலே ஒரு கான்கிரீட் சாலையாக இருந்தாலும் சரி, அவர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு பணி, நம்முடைய ரேஷன் கடையாக இருந்தாலும் சரி, நாம் செல்லுகின்ற இடமெல்லாம் மக்கள் பாராட்டு இடமாக ஒரு கடமை செய்கிறதில் ஒரு கடமை உணர்வோடு, அந்த அர்ப்பணிப்புணர்வோடு செய்கின்ற அவருடைய பணி தொடர்ந்து சிறப்பாக நடைபெறும் என்ற நேரத்திலே வாழ்த்தி நடைபெறுகிறோம். நன்றி. அடுத்து இதே மாதிரி ஒரு சிறப்பாக நடைபெறும் ஒரு நிகழ்வில் கண்டிப்பாக நீங்கள் வந்து கலந்து கொண்டு அடுத்த முறை எங்களுக்கு இன்னும் சிறப்பாக செய்து கொடுக்க கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ. நாட்டுப்பண் அனைவரையும் எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.